என்னம்மா தங்கச்சி ஒரே யோசனையா இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, நேற்று ஒருத்தர் என்கிட்ட நல்லா சிரிச்சு நல்லா பேசினாரு. அதே ஆளே இன்னைக்கு என்கிட்ட என்ன தெரியல ஒரு மாதிரி கோவமா பேசிட்டு போறாரு. அது என்னன்னு தெரியல. அதான் நான் யோசனை பண்ணிக்கிறேன், ஏன் இவர் நம்ம கிட்ட கோவமா பேசிட்டு போறாருன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால நான் யோசனை பண்ணி நிக்கிறேன். அது ஒன்றும் இல்லைம்மா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பல சேனல்கள் இருக்கு. அதாவது துரோகம், சூழ்ச்சி, கலகம், பொறாமை, அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவனுக்கு ஆப்பு வைக்கிறது, குழி தோன்றது, பள்ளம் பறிக்கிறது, ஒரு விஷயத்த பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு பின்னாடியே நம்மளுக்கு வஞ்சனை வைப்பானுங்க. அந்த மாதிரி பல சேனல் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணுவானா, அந்த மாதிரி பல சேனல்களை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு சிரிப்புன்ற ஒரே ஒரு சேனலை மட்டும் கொண்டாந்து நம்மக்கிட்ட வந்து பேசுவானுங்க, பழகுவானுங்க. நீ அந்த சேனலை பார்த்து அவன் ரொம்ப நல்லாவும் நினச்சிட்டு இருப்ப. அவனுக்குள்ளே நான் சொன்ன பாரு, அந்த பல சேனலில் ஒரு சேனலை யோசித்து உனக்கு வேலை காட்டிட்டு அவன் போயிருப்பான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இது மாதிரி பல சேனல் இருக்குது. நம்மளாம் தெரிஞ்சிக்காம தான் ஒரே சேனலை பார்த்து அவனை ரொம்ப நல்லவன் நம்பி ஏமாந்து போயிடுறோம். இதெல்லாம் நான் புக்கு படித்தோ யாரோ சொல்லி கேட்டு சொல்லமா, என் வாழ்க்கையினுடைய அனுபவங்களை தான் உனக்கு நான் சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டு நடந்தால் உனக்கு நல்லது, இல்லைனா உன் எதிரிங்களுக்கு நல்லது. நான் வேறேன்.